ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு தமிழ் வேலைவாய்ப்பு. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி பார்க்கலாம். அதுவும் நம்மளோட கன்வீனியன்ட் டைமுக்கு ஒர்க் பண்ணி அதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாங்க. என்ன ஜாப் பார்க்கலாங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்க்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மணி ஏர்ன் பண்ணலாம் அண்ட் ட்ரேடிங் சம்மந்தப்பட்டமான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எனி டிகிரி படிச்சிருந்தோம்னா வந்து அப்டேட் பண்ணிக்கலாங்க. இதுக்குன்னு வந்து தனியாக குவாலிஃபிகேஷன் கிடையாது. அண்ட் வந்து ஃப்ரெஷர்ஸு எக்ஸ்பீரியன்ஸு யார் வேணால் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அவர்லி பேசிஸில் கூட வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஒன் டே ஒர்க் பண்ணிக்கலாம், ஒன் டே லீவ் எடுத்துக்கலாம், அப்படியே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கரெக்டான ஒர்க்கிங் டைம்லாம் கிடையாது. நான் வேறு ஜாப் பண்ணிகிட்ருக்கேன், இது பார்ட் டைமாக பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபு பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. நம்ம ஒர்க் பண்ணுற அவருக்கான அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. சரி, என்ன ஒர்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாங்களா? டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சைன்அப் கொடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து வந்து நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து இதில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சைன்இன் கொடுத்து வந்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதர் ஆப்ஷன் வந்து கூகுள் அக்கௌண்ட் மூலிமா வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் வந்து கொடுத்து வந்து நான் லாகின் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து கிளைண்ட்டா ஆர் வந்து ஒர்க் தேடிட்டு இருக்கீங்களான்னு வந்து கேட்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஐஎம் அ ஃப்ரீலான்சர் லுக்கிங் ஃபார் ஒர்க் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அது வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது செலக்ட் ஆகிடும். செலக்ட் அட் ஃப்ரீலான்சர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்களான்னு கேட்கும். அதில் இண்டிவிஜுவல் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் கொடுத்து வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அது கொடுக்க வேணாம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆஸ் ஃப்ரீ யூசர்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் என்ன கேட்டகரி ஒர்க் வந்து நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கீங்க அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுவோம். நான் இப்போ வந்து டேட்டா என்ட்ரி அட்மின் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட அவைலபிலிட்டி டைம் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணுறீங்களா, பார்ட் டைமாக பண்ணுறீங்களா? ஸோ வந்து உங்களோட லெஸ் தென் 10 hours தான் வீக்கே பண்ண முடியும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுபடி பண்ணிக்கலாம். ப்ரைமரி ஸ்கில் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ப்ரைமரி ஸ்கில் வந்து நீங்கள் டைப் பண்ணி இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து டேட்டா என்ட்ரின்னு கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 0லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எது உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். மந்த்ஸ் வைஸும் கூட வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்ஸ் இருந்ததுன்னா அதுவும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் மை ப்ரொஃபைல் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுவர் ஸ்கில்ஸ் போயிடும். ஸோ ஸ்கில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி கொடுத்தனால ப்ரைமரி ஸ்கில் வந்து டேட்டா என்ட்ரியில் இருக்குது. ஸோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கோங்க. காம்படென்சி வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பிகினரா இல்லை வந்து இன்டர்மீடியேட்டா இல்லை அட்வான்ஸா இல்லை எக்ஸ்பர்ட்டான்றது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆகிடும். இல்லை நீங்கள் இன்னொரு ஸ்கில் கூட வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஆட் ஸ்கில் கொடுத்து வந்து மல்டிபிள் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சேவ் டிமாண்ட் டேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸ் வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபவுட் யூ, அதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேமு, ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேலே இருக்கிற இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இயர் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதில் போயிட்டு இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இயர் செலக்ட் பண்ணிவிட்டு டேட் அண்ட் மந்த்து கூட வந்து நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டைப் பண்ணுறது மாதிரி இருக்காது. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனலோட டைட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹவர்லி ரேட்டு பர் ஹவருக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து வர மாதிரி வந்து ஒர்க் எடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ஸ்கில் அபவுட் யுவர் செல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களை பற்றி வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன டைம் ஜோனோ நீங்கள் அது கிளிக் சேவ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அது வந்து சேவ் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷன் இதில் வந்து போகும். அதில் பார்த்தீங்கன்னா ஆட் எஜுகேஷன் கொடுத்து வந்து உங்களோட இன்ஸ்டியூட் நேம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கீழே வந்து ட்ராப் டவுனில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டியூட்டோட நேம்லாம் வியூ ஆகும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியில் வந்து நீங்கள் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வந்து படிச்சீங்களோ நீங்கள் அது கொடுத்து வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன டிகிரி அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அந்த கோர்ஸோட எந்த இயர் அதுவுமே வந்து நீங்கள் கொடுத்துட்டு அப்டேட் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். உங்களோட எஜுகேஷன் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டு வந்துடும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்கிப் கொடுத்துடலாம். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட கம்பெனி நேமு, என்ன டெசிக்னேஷனு, என்ன லொக்கேஷன், எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு, நீங்கள் எந்த இயர் வந்து ஸ்டார்ட் அந்த எண்டு ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் வந்து சப்மிட் ஆகிடும். இல்லை நீங்கள் வந்து ஸ்டில் வந்து நீங்கள் அங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப்ளைங் ஜாப்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. இதில் வந்து உங்களோட கண்ட்ரியும் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓடிபி கெட் ஓடிபி கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். உங்களோட வாட்ஸ்அப்க்கு வந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் ஜாப்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெண்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்க ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சர்ச் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் கூட வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ப்ரைஸ் ரேஞ்சில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லை கேட்டகரியில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரீசெண்ட் ஜாப்ஸ் இருக்கும். நீங்கள் அது கூட வந்து வியூ பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து லேட்டஸ்ட் ஜாப் கொடுத்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்கிற ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மேலே காமிக்கும். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஜாபு, எவ்வளோ வந்து சேல்ரி, ஸோ என்ன டேட் வந்து அது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு அந்த இதுலேயே வந்து வியூ ஆகும். அந்த பேஜ்லேயே வந்து வியூ ஆகும். நீங்கள் அதெல்லாமே வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இதை சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பர் ஹவருக்கு வந்து எவ்வளோ சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எவ்ரி ஜாபுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இப்போ நான் வந்து டேட்டா என்ட்ரி அட்மினில் வந்து சார்ட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸலில் வந்து எக்ஸ்பர்ட் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 350 rupees பர் ஹவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வியூ அண்ட் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து யாரெல்லாம் வந்து ப்ரப்போசல் சென்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் சென்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து வியூ பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் என்ன அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றவங்களோட அந்த டீட்டெயிலுமே வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அதில் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே படித்து பார்த்துட்டு இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட் ப்ரப்போசல்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து சென்ட் ப்ரப்போசல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரப்போசல் வந்து அந்த ஜாபுக்கு வந்து போயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே உங்களோட ஃபோட்டோ கீழே வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாலெட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் ஆகிருக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இன்வாய்ஸ் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்களோட நேமு, பேன் ஐடிலாம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பே அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா பே அவுட்ஸு, டெபாசிட்ஸ், இன்வாய்ஸ் அது எல்லாமே சைடில் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வந்து இந்த ஜாப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து கன்வீனியன்ட் டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஜாப் வேணும்னு தேடிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து பார்ட் டைமாக வந்து எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். until then bye from தமிழ் வேலை வாய்ப்பு.